நிறைய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பலிப்பீடம் வச்சுருப்பாங்க, அவங்களோட வாகனம் வச்சுருப்பாங்க. ஸோ இதற்கு இடையில குறுக்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன் இதுக்கு குறுக்க போகக்கூடாதுன்றதுக்கு அறிவியல் ரீசன்களும் இருக்குது, ஆன்மீக ரீசனும் இருக்குது. அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் ஒரு சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ரீ சக்கரம் போல். இல்லை அந்த தெய்வத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அடியில் அந்த எந்திரங்கள், அது இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நவரத்னங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடியில் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள் செய்துட்டு வருவாங்க. ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல், பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள், அந்த சிவலிங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நன்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்லில் தான் அந்த சிற்பங்கள் எல்லாமே செய்து அதை பூஜைகளுக்கு பயன்படுது. ஏன்னா அதில் இருக்க உயிர்த்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த கல்லில் அதிகமாக இருக்கிறது. அது இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சிற்பங்களும் அந்த கருங்கல்ல செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னாக்கா அந்த நன்னிக்கல் அப்படின்னு செய்வாங்க. ஏன்னா நிறைய சித்த மருத்துவங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அரைக்கிற அந்த கல்வம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நன்னிக்கல்வம் அப்படின்னு அரைப்பாங்க. ஸோ அதில் அரைக்கும் போது என்னென்னாக்கா அதில் அந்த உயிர்த்தன்மை, உயிராற்றலை தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அந்த உயிர்த்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு அந்த பூஜைகள் மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது அதை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் குறுக்க நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு, ஏன்னா பூஜைகள் செய்த அந்த உயிர் சக்தி ஆற்றல் என்பது நாம் குறுக்க போகும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்கரங்கள் சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆதார சக்கரங்கள் அந்த ஆற்றலால் பாதிக்கப்படும்.